அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்று நாம் கங்கை கொண்ட சோழபுரத்தை சென்று தரிசிக்க போகிறோம். வாருங்கள். கங்கை கொண்ட சோழபுரம் என்ற சிற்றூர் தமிழ்நாட்டில் அரியலூர் மாவட்டத்தில் உள்ளது. கங்கை கொண்ட சோழீஸ்வரம் என்ற கோயிலை ராஜராஜ சோழன் என்ற மாமன்னரின் மகன் முதலாம் ராஜேந்திர சோழன் கட்டினார். தஞ்சாவூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த சோழர்களின் பேரரசு இவரின் ஆட்சி காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கியது. அதற்கு பிறகு வந்த பிற்கால சோழர்கள் 250 ஆண்டுகளுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தையே தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்தனர். இந்த கோயிலின் விமானம் தஞ்சாவூர் கோயில் விமானத்தை விட உயரம் சற்று குறைவாக அமைக்கப்பட்டுள்ளது. இதை அறிந்தே செய்திருக்க வேண்டும் ராஜேந்திரன். தன் தந்தை கட்டிய தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு சற்றும் பெருமை குறையாமல் இந்த கோயிலை அமைத்திருக்கிறார். சோழர்களின் புதிய தலைநகரம் 1919 கங்கை வரை சென்று ராஜேந்திர சோழன் படையெடுத்து வெற்றி கொண்டார். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக கிபி 1023 கங்கை கொண்ட சோழபுரம் தலைநகராக அறிவிக்கப்பட்டது. இதன் நினைவாக சிவபெருமானுக்கு கங்கை கொண்ட சோழீஸ்வரர் கோயிலையும் கட்டினார். அது மட்டுமல்லாமல் கங்கை கொண்ட சோழ பேரேரி ஒன்றும் அந்த ஊருக்கு அமைக்கப்பட்டது. சரி, கோயிலின் கட்டட அமைப்பை பற்றி பார்க்கலாமா? கோயில் 560 அடி நீளமும் 320 அடி அகலமும் கொண்டது. இங்கு அமைந்துள்ள பிரகதீஸ்வரர் சிவன் சோழீஸ்வரர் லிங்க வடிவில் 13 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளார். கருவறையில் அமைக்கப்பட்டுள்ள சிவனுக்கு காவலாக 2 துவார பாலகர்கள் 6 அடி உயரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளனர். கருவறைக்கு முன்பு அர்த்த மண்டபமும் தூண்கள் அமைந்த முன் மண்டபமும் அமைந்துள்ளது. கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு எண்ணற்ற பெயர்கள் உள்ளன. கங்காபுரி, கங்கை மாநகர், கங்காபுரம் என்று புலவர்களால் பல்வேறு பெயர்களில் பாடப்பட்டு வந்தது. கருவறைக்குள் சூரிய ஒளியை எதிரொலிக்கும் வகையில் கருவறைக்கு எதிர்ப்புறத்தில் நந்தியின் சிலை பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நந்தி சோழர்கள் காலத்தில் அமைக்கப்பட்டது இல்லை. உள்ளே கருவறைக்குள் இருக்கும் சிவன் எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பதற்கு சந்திரக்கல் பொருத்தப்பட்டுள்ளது. தெற்கு நோக்கிய திசையில் பெரிய நாயகி தாயாருடைய சிலை 9.5 அடி உயரத்தில் கட்டப்பட்டுள்ளது. இந்த கோயிலை சுற்றி 5 கருவறைகளும் 1 சிம்மக்கிணறும் அமைக்கப்பட்டுள்ளது. முதன்மை கருவறையை சுற்றிலும் உள்ள மாடங்களில் பற்பல சிற்பங்கள் அமைந்துள்ளன. சிவன் ஒரு பாகமாய் சக்தி ஒரு பாகமாய் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் சிலை, நடராஜர் சிலை, பெருமாள் சிலை, துர்கா, சரஸ்வதி, பிரம்மா, பைரவர் என பல சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளன. இதில் முக்கியமாக ஒரு சிலை கருதப்படுகிறது. அது என்னவென்றால் சிவன் ஒரு அடியாருக்கு மாலையிடுவது போன்ற ஒரு சிற்பம். ஒரு சிலர் அந்த சிற்பத்தை, அந்த மாலையை ஏற்றுக்கொள்பவர் 63 நாயன்மார்களில் ஒருவரான சண்டிகேஸ்வரர் என்றும், ஒரு சிலர் இந்த கோயிலை கட்டிய மன்னன் ராஜேந்திரன் என்றும் கூறுகின்றனர். ராஜேந்திரனுக்கு பிறகு வந்த எல்லா சோழ அரசர்களும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் முடிசூட்டி கொண்டனர். 13ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தன் தோல்விக்கு பழி தீர்க்கும் விதமாக பாண்டியர்கள் இந்த நகரை சுற்றி, இந்த கோயிலை தவிர இந்த நகரை சுற்றி உள்ள அனைத்து அரண்மனைகள், மாளிகைகள் எல்லாவற்றையும் அழித்தொழித்தனர். நாளில் இந்த கோயிலின் பெரும் பகுதிகளும் சூறையாடப்பட்டன. மாலிகப்பூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானின் தளபதி மாலிகப்பூர் படையெடுப்பின் போது பெரும்பாலான பகுதிகள்
அளிக்கப்பட்டன. பிரிட்டிஷ் காலத்தில் இந்த கோயில் ஒரு இராணுவ மையமாக செயல்படுவது என்பது வருத்தமளிக்கும் செய்தியாகும். இப்போது நாம் காணுகிற இந்த திருத்தலம் 4 ஒரு பகுதி என்று சொல்லப்படுகிறது. ஒருவேளை ஒட்டுமொத்த கோயிலும் பாதுகாக்கப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? தாராபுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயில், தஞ்சையில் உள்ள பெருவுடையார் கோயில், கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சோழீஸ்வரர் கோயில், இவை யாவும் அழியாத சோழர்களின் பெருங்கோயில்கள் என்று இன்றளவும் பெருமையாக அழைக்கப்படுகின்றன. வாய்ப்பிருப்பவர்கள் சென்று கங்கை கொண்ட சோழபுரத்தில் உள்ள சிவனையும் தாயாரையும் வணங்கி அவர்களின் ஆசியை பெறுங்கள். மற்றும் ஒரு பதிவுடன் உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.